நீதிமொழிகள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலொமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளைப் பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தங்களையும் ஞானிகள் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதிய பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகளை உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடு வா, இரத்தத்தை சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களின் முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவதைப் போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழிகளில் இறங்குவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்கள் முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம் வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாயிரு, நாம் எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று சொல்வார்களாகில், மகனே, நீ அவர்களோட வழிநடாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியினாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிரிக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்மையுடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியில் நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியிலுள்ள தெருக்களில் சந்திலும் முகவாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. பேதைகளே, நீங்கள் பேதுமையை விரும்புவதும், நிந்தைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரிவுபடுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் இதுவரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கின்றீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறேன், ஒருவனும் இல்லை.